கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே நம்முடைய தியானத்தை மீண்டும் நாம் தொடங்குவோம். 2ஆம் வசனம், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பிரியமானவர்களே, பாதாளம் என்று சொல்வது படுகுழி, பூமிக்கு அடியில் ஒரு பரந்த நிலத்தடி குகை. சில நேரங்களில் இறந்தவர்கள் அனைவரும் செல்கிற இடம் என்று சொல்லுவார்கள். சில நேரங்களில் மகா பாவிகள் மாத்திரமே தண்டனைக்காக காத்திருக்கிற இடம் என்று சொல்லுவார்கள். இந்த இடம் பூமிக்கு ஒரு இடைவெளியால் நிரப்பப்பட்ட ஒரு இடம். இங்கே தேவதூதர் பிசாசை தள்ளி அவர் பாதாளத்திலே வைக்கிறார், பூட்டுகிறார், முத்திரை போட்டார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பாதாளம் என்று சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கனசரனே நாட்டிலே உள்ள அந்த மனிதன், பேய் பிடித்த மனிதன், அசுத்தாவை பிடித்த மனிதன் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். அவனுக்குள்ளே இருந்த அந்த அசுத்தாவை வேண்டிக் கொள்கிறது, எங்களை பாதாளத்திற்கு அனுப்பாமல் பன்றிகளின் கூட்டத்துக்கு செல்லும்படி கட்டளையிடும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். அதே போல் இந்த முத்திரை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக அவருடைய கல்லறையிலே ரோம அரசாங்கம் முத்திரை போடுகிறது. மத்திய 27ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம், பிசாசு 1000 ஆண்டுகளுக்கு படுகொழியிலே வைக்கப்பட வேண்டும். வேதத்தில் 1000 என்கிற சொல் ஒரு உண்மையாகவே பெரிய எண். 1000 என்பது பெரிய எண். அந்த நாட்களிலே அதற்காக பயன்படுத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. 1000 மடங்கு என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே அது ஒரு பெரிய ஒரு எண், ஆசீர்வதிப்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு எண். அதே போல தான் இங்கே 1000 ஆண்டு என்பது ஒரு பெரிய எண். பெரிய அளவிலே அதிக காலங்கள் பிசாசு அடைக்கப்படுவதை இங்கே யோவான் எழுதுகிறார். இந்த காலத்தினுடைய முடிவிலே ஆண்டவர் சிறிது காலகட்டங்கள் பிசாசை அவிழ்த்து விடுகிறார். இந்த இறுதி தளர்த்துதலுக்கான காரணம் என்ன என்று H.P. ஸ்டுவெர்ட் அவர் கூறும்பொழுது என்ன சொல்கிறார்? அமைதி மற்றும் நீதியின் ஒரு காலகட்டத்தில் எதிரிகள் பேசுவதற்கு ஒரு காலத்தையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், இந்த தளர்வாவது பிசாசையும் அவன் கூட்டத்தையும் உணர வைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதாக இங்கே ஸ்டுவெர்ட் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதே போல் முதலாம் உயிர்த்தெழுதலிலே விசுவாசத்திற்காக இறந்து துன்பப்பட்டவர்கள் மட்டுமே மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட வேண்டும். பூமியில் கிறிஸ்துவின் 1000 ஆண்டு ஆட்சி முடிந்தவரை பொதுவான உயிர்த்தெழுதல் நடக்காது. கிறிஸ்துவுக்கு சிறப்பு விசுவாசம் காட்டியவர்களுக்கு மாத்திரமே இந்த ஸ்லாக்கியம் உண்டு. இந்த சலுகையை அனுபவிக்க வேண்டியவர்கள் 2 வகைகளை சார்ந்தவர்கள். முதலாவது, கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். அவர் கொல்லப்பட்ட விதம் மிக முக்கியம். ஒரு பெரிய, அந்த நாட்களிலே பெரிய மாடு அல்லது பெரிய காளை, அதை கோடாரியால் தலை துண்டிக்கப்படுவது போல அநேகர் துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை. இரண்டாவதாக, மிருகத்தை வணங்காதவர்கள்.
அவர் கையிலோ நெற்றியிலோ அதனுடைய அடையாளத்தை முத்திரையை தெரியாதவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் உண்மையாகவே இரத்த சாட்சிகளாகவும் துன்பம் நிறைந்தவர்களாகவும் வீடுகளை இழந்தவர்களாகவும் சிறைவாசம் அனுபவித்தவர்களாகவும் பொருட்களை இழந்தவர்கள். இவர்கள் தனிப்பட்ட உறவுகளை இழந்தவர்கள். ஆக இவர்களுக்கு இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆதி திருச்சபையிலே துன்புறுத்தலில் 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒன்று, இரத்த சாட்சிகள் உண்மையாகவே தங்கள் விசுவாசத்திற்காக இறந்தவர்கள். கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக இருந்ததால் மரணத்துக்கும் குறைவான அனைத்தையும் அனுபவித்தவர்கள். மரணம் அடையவில்லை, ஆனால் மரணத்தை போல ஒரு தண்டனை அனுபவித்தவர்கள். கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் நியாய தீர்ப்பின் பாக்கியத்தை பெற வேண்டும். இதை பாக்கியமாக கருத வேண்டும். ஏனென்று சொன்னால் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் இந்த தீர்ப்பிலே பங்கடைவதில்லை. இதற்காக ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய சீஷர்களுக்கு இந்த தீர்ப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நீங்கள் சிங்காசனங்களிலே என்னோடு கூட அமர்ந்து நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று. பவுல் அப்போஸ்தலனும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்களுக்கு வழக்கு உண்டானால் பரிசுத்தவான்களிடத்தில் செல்லுங்கள் என்று சொல்லி அவர் நினைப்பூட்டுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே சமநிலையை நிவர்த்தி செய்யும் ஒரு வேலையை ஆண்டவர் இங்கே செய்கிறார். இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல், விசுவாசத்திற்காக மரித்தவர்கள் இரத்த சாட்சியாக எல்லாம் அவர்களுக்கு தீர்ப்பு, அது ஒரு பாக்கியமாக நினைக்க வேண்டும் என்று இங்கே யோவான் வலியுறுத்துகிறார். 2 வகை கூட்டத்திற்கு இங்கே யோவான் சொல்கிறார். இரத்த சாட்சிகள், விசுவாசத்திற்காக மரித்தவர்கள். ஆண்டவருடைய சாட்சிகளுடைய சலுகை என்ன? ஆண்டவருக்காக மரித்தவருடைய சலுகை என்ன? அவர்களுக்கு மரணம் முற்றிலுமாக ஜெயிக்கப்பட்டது. 2வது, மரணத்துக்கு அவர்கள் மீது அதிகாரம் இல்லை. மரணத்தை அவர்கள் முற்றிலுமாக ஜெயித்தவர்கள். மரணம் அவர்களை மேற்கொள்ள மாட்டாது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இடையில் என்ற ஒரு ஆசாரியர்கள் போல என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், அந்த ஆசாரியன் மாத்திரமே நேரடியாக அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்ல முடியும். அதே போல இங்கே இயேசுவுக்காக இரத்த சாட்சி பெற்ற மனிதர்கள் ஒரு ஆசாரியர்களைப் போல, ஏனென்றால் அவர்கள் பலியிடப்பட்டார்கள், நேரடியாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்கிறார்கள். 2வதாக, விசுவாசத்திற்காக மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஆட்சி செய்ய வேண்டும். கிறிஸ்துவில் ஒரு சாதாரண மனிதர் கூட ராஜாவாக இருக்கிறார் என்பதுதான் இந்த சாட்சிகளுடைய மேன்மை. இறுதி போராட்டம். இந்த இறுதி போராட்டத்தில் பிசாசு மீண்டும் எழும்பி வந்து அவன் அவிழ்த்து விடப்படுகிறான். அவன் கட்டப்பட்ட போது எந்த பாடமும் அவன் கற்றுக்கொள்ளவில்லை. நாம் இப்படி தண்டனை பெற்றுவிட்டோமே என்று சொல்லி அவனையும் அவன் சார்ந்த கூட்டமும் எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை. இங்கே குறிப்பாக சொல்லப்படுகிறது கோகு மாகு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனத்திலே, பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகி கோகையும் மாகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணரத்தனையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு காட்சியை யோவான் காட்டுகிறார், கோகு மாகு என்று சொல்லி. இவை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 1-23 வசனத்தில் பார்க்கலாம். 39ஆம் அதிகாரம் 1-29 வசனங்களை பார்க்கலாம். மேசேக்கு மற்றும் தூபாலின் இளவரசருடைய பெயர்களை இது கோகு மாகு என்று சொல்லப்படுகிறது. இறுதியிலே முற்றிலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இந்த வார்த்தைகள் 2மே யூத சிந்தனையிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தான். கோகு மாகு என்றுமே யூத சிந்தனையிலிருந்து புறப்பட்டு கிரேக்கத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது. இவர்கள் யார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு எதிராகவும் ஆண்டவருடைய நகரமாகிய எருசலேமுக்கு எதிராகவும் அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் கடைசியிலே மேசியாவுடைய கையினாலே அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதுதான். அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்க நெருப்பிலே அவர்கள்
கந்தக அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் என்பதுதான் இங்கே யோவான் வெளிப்படுத்துகிறார். இங்கே இறுதி தீர்ப்பிலே நாம் பார்க்கும்பொழுது இங்கே புஸ்தகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இறுதி தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அதே போல் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31-41 வசனம், ஆடுகளை ஆண்டவர் பிரிக்கிறார். செம்மறி ஆடுகள் என்று சொல்லி அவர் பிரிக்கிறார், வலது பக்கம் இடது பக்கமாக. அதே போல் பவுல் அப்போஸ்தலனும் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து அத்தேனே பட்டணத்திலே அப்போஸ்தலர் 17:20-31 சொல்லுகிறார். இப்படி அழகாக யோவான் இங்கே தன்னுடைய நியாய தீர்ப்பின், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பினுடைய நிலையை அவர் எடுத்துரைக்கிறார். இங்கே நாம் பார்க்கும்பொழுது இறுதி தீர்ப்பிலே 2 வகையான புஸ்தகம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, மனிதனுடைய செயல் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதாக தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஏனோக்கு புத்தகத்திலும் ஆடுகள் இறைவன் முன்பாக நிற்கும், அவர்களுக்காக புத்தகம் திறக்கப்படும் என்று சொல்லி ஏனோக்கு 90ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இவைகளை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதனுடைய செயல்களும் பதிவு செய்யப்படுகிறது என்பதை இங்கே யோவான் நமக்கு புரிய வைக்கிறார். எல்லா மனிதனுடைய செயல்கள் பதிவு வைக்கப்பட்டாலும் ஆண்டவர் தனது சொந்த தீர்ப்பை எப்பொழுதுமே எழுதுவது கிடையாது. அவனுடைய செயல் நிமித்தமாக வருகிறதான தீர்ப்பை அவர் எழுதுகிறார். 2வது, வாழ்க்கை புத்தகம், ஜீவ புஸ்தகம். இது வேதத்தில் அடிக்கடி வரும். மோசே கூட ஒரு இடத்தில் ஜெபிக்கிறார், அவர்கள் பெயரை கிறுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது யாத்திரை 32-32 நாம் பார்க்கலாம், அவர் ஜெபிக்கிறார். சங்கீதம் 69-28 அதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயா 4:3 இந்த புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் இறக்கும்பொழுது அவருடைய பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது. வாழ்க்கை புத்தகத்தில் யாருடைய பெயர்கள் உள்ளன என்றால், அவர்கள் வாழ்ந்து வருபவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் சுறுசுறுப்பான குடிமக்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவர்கள் மாத்திரமே அந்த ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுவார்கள். இதைதான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஹெச்பி ஸ்டுவர்ட் அவர்கள் சொல்லும் பொழுது, மரணம், விபத்துகள் இவைகளெல்லாம் ஆண்டவருடைய தீர்ப்புக்கு முன்பாக அங்கே வந்து நிற்பதை, அவைகள் மனிதனை கொடுப்பதை, அவர்கள் எப்படி இறக்கிறார்களோ அந்த நிலையிலே அவர்களை வெளிப்படுத்துவதை இங்கே யோவான் அழகாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், பிசாசுக்கு 1000 ஆண்டுகள் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தும் அவை அடைக்கப்பட்டும் கூட அமைதியை இந்த பூமியில் இந்த இடத்துல நிலைநாட்டினாலும் பிசாசு அதிலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்வதில்லை. 2வதாக, ஆண்டவருடைய தீர்ப்பு என்பது நியாயமாக இருக்கும் என்பதை, அது ஒரு பாக்கியமாக கருத வேண்டும் என்பதை தன்னுடைய வாசிப்பாளர்களுக்கு யோவான் அழகாக எழுதுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் நமக்கு பல வாய்ப்புகளை தருகிறார். ஒரு பொறுமை உள்ளவராக இருக்க 1000 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய ஆண்டுகள், அது நீண்ட எண்ணிக்கை. அதிலே கூட பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை இங்கே நாம் பார்த்தோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீண்ட ஆண்டுகளை, நீண்ட ஆயுசை தருகிறார், நாம் பாடம் கற்றுக்கொள்வதில்லை. அதுக்காக நான் பிசாசோடு ஒப்பனையாக நம்முடைய வாழ்க்கையை சொல்லவில்லை. அந்த நீண்ட நாட்கள் என்பது, காலங்கள் என்பது ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு உண்மையாக ஒரு பாக்கியமான நாட்கள். நாம் அதிலே பாடம் கற்றுக்கொள்வதில்லை. 2வதாக, ஆண்டவருடைய தீர்ப்பு என்பது நியாயமாக இருக்கும், நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நியாய தீர்ப்பு என்பதே பாக்கியம் உள்ளது என்பது தான் யோவான் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் நியாய தீர்ப்பை குறித்து பயப்பட வேண்டாம், ஆண்டவர் அதை பாக்கியமாக பார்க்க சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுத்தந்த பாடத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திடமான நம்பிக்கை எங்களுக்குள்ளே வைக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் வழியாக ஒவ்வொரு நாளும் பேசுகிறீர். நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.